இந்த மசாலா பொடி தடவப்பட்ட சிக்கனை சாப்பிட்ட உடனே அவனுக்கு இருந்த இருமல், சளி, ஜலதோஷம் எல்லாமே போயிடுச்சு. சரி, ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமேன்னு இந்த மசாலா பொடியை நிறைய தயாரிச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை, சிக்கன் கடை எல்லாத்தையும் கொடுத்தங்க. ஆனா சரியா வியாபாரம் நடக்கலைங்க. நல்ல பொருளை இவங்க ஏன் வாங்கலன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பெரியவரே, வியாபாரத்துக்கும் நல்ல பொருளுக்கும் சம்பந்தம் கொஞ்சம் தான் இருக்கு. எல்லா வீட்டில் இருக்க பொம்பளைங்களும் நல்லாவே சமைப்பாங்க. அதனால எல்லாரும் ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டா வியாபாரம் நல்லா நடக்குமா? மார்க்கெட்டிங், அதாவது வியாபாரன்றது ஒரு கலை. அது இப்போ தந்திரமான ஒரு தொழில் ஆயிடுச்சு. சூரத்தில் தயாரிக்கிற சேலைகளை தான் இன்றைக்கி எல்லா கடையிலும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக எல்லா கடையிலுமே வியாபாரம் நடக்குது. அப்போ நான் ஏதாவது ஏமாத்தணும்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை பெரியவரே, இது விளம்பர யுகம். பல்பொடியிலிருந்து ஃபாரின் ஐட்டம் வரைக்கும் விளம்பரம் இல்லாமல் எதையும் விற்க முடியாதுன்ற நிலை உருவாயிடுச்சு. பிராண்டட் பொருளை தான் மக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை தான் சொன்னேன். ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் தயாரித்த மசாலா பொடி எடுத்துகிட்டு வாங்க. இதோ இங்கேயே வச்சுருக்கேன்.